நம்மோடு ஐயா சரவணபெருமாள் அவர்கள் இணைகிறார். ஐயா வரவேற்கிறேன். சரவணபெருமாள் சார், இப்போது ஐயநாதன் அவர்கள் நம்முடைய திருச்சி வேலுசாமி வாசு 3 பேர் பேசினாங்க. பிரைம் மினிஸ்டர் திமுகவை மிக கடுமையாக விளாசி தள்ளியிருக்கிறான்னு சொல்லணும். கிட்டத்தட்ட ஹல்கி ஹல்கி புஸ்கியா பாரத் கா ஸ்கோர் 140 அப்படின்லாம் சொல்கிற மாதிரி இல்லை. தமிழில் தான் இல்லை, ஹிந்தி பேசுகிறேன்னு ஆவாத மொழியா? எனக்கு புரியல, சொல்லிட்டா வசதியாக இருக்கணும். அதுக்கு ஆவாத மொழி. அப்போ எனக்கு ஹிந்தி படிக்கணும்னு நினைக்கிறேன். என்னுடைய தாய்மொழி தமிழ், அதையும் சொல்லிக்கிறேன். அப்புறம் என்னுடைய தமிழை தவிர எனக்கு ஒன்றும் தெரியாது. எனக்கு மட்டும் இல்லை, பார்க்குற நேயர்களுக்கு புரியணும். அதுக்காக தமிழ்லேயே தானே சொன்னாங்க, அங்கேயே மொழிபெயர்த்தாரு. சரி, அப்போ அந்த ஹல்கி ஹல்கி புஸ்கியான்னு சொல்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாலாம் பிரைம் மினிஸ்டர் பேசலை. ஒரே அடி அக்ரெசிவ் அட்டாக். ஃபெவிலியனை தாண்டி போயிட்டு 6 நான் தான் எல்லாம். ஆனால் அவர் பேசுகிற எதுக்கு சகல வல்லமை கொண்டவராக பேச்சு எப்படி பார்க்குறீங்க? அனைவருக்கும் மாலை வணக்கம். சக கருத்துரையாளர்களுக்கும் ஜெயா ப்ளஸ் நியூஸ் லைவ் குழுமத்தினருக்கும் நெறியாளர்களுக்கும் நன்றி. நெஞ்சான பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு தமிழ் கடவுள் முருகனுடைய திருவடியிலும் பொன்னான கருத்துக்களை பதிவு செய்ய விரும்புகிறேன். இப்போ நம்ம வந்து இந்த மோடியினுடைய இந்த அதிரடி பேச்சு, கரெக்ட், அதாவது திருநெல்வேலியிலிருந்து அவர் பேசியிருக்காரு. இதற்கு நல்ல வந்து அல்வா அப்படின்றது சொல்கிறது வந்து ஒரு அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே ஏற்கனவே பார்லிமெண்ட்டில் ஒரு போராட்டம் நடத்தினாங்க. அல்வா கொடுக்குற போராட்டம் அப்படின்னு சொல்லி திமுக தலைமையில் நடத்தப்பட்டது. அல்வா கிளறினாங்க வச்சு. அதுதான் அது வந்து நிர்மலா சீதாராமன் அம்மையார் வந்து அல்வா கிளறி கொடுப்பாங்க. அது என்ன அல்வா கிளறாங்க? அது அல்வா வந்து ஒரு ட்ரெடிஷனலா இருக்கு. ரைட். அல்வா கிளறது ஒரு இனிப்பு கொடுத்து மக்களுக்கு நிர்மலா அம்மா கூட அந்த அல்வா கிளறினாங்க. அது காங்கிரஸ் பீரியட்ல இருந்து இருக்கு. எல்லா பீரியட்லயும் அல்வா கிளறுவாங்க. பட்ஜெட் ஆரம்பிய தாக்கல் செய்யறதுக்கு முன்னாடி வேலுச்சாமி ஐயா ஒரே சிரிப்பா இருக்கு. என்னன்னு தெரியல. சரி ஐயா, அமைச்சரா மட்டும் தான் பாக்குறாங்க, நிதி அமைச்சரை. அவங்க கல்லூரியில படிக்கிற போதே நான் பாத்திருக்கேன். அதனால மகிழ்ச்சியா தான் பாக்குறேன், வேற ஒண்ணும் இல்ல. எங்க ஊர் தான். சரி, அதாவது நம்ம இப்ப திமுக வந்து அவங்க வந்து அந்த ஏற்கனவே அல்வா கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அங்க பாராளுமன்றத்துல தலைமை எல்லா கட்சி அனைத்து கட்சி இதுல வந்து தமிழகத்துக்கும் அனைத்து மாநிலங்களுக்கும் வஞ்சித்து விட்டார்கள் அப்படின்னு போராட்டம்லாம் பண்ணாங்க. அந்த இதை தான் வந்து திருப்பி இப்போ வந்து பிரதம மந்திரி குறிப்பிட்டு வந்து தாக்குதல் தொடுத்திருக்கிறார். ஏன்னா வந்து இந்த இப்போ ஐயா வந்து நல்லா சொன்னாங்க, நான் விருதுநகர்லேருந்து வர்றதுனால என் தாயினோட ஊர் வந்து விருதுநகர்னால வந்து இந்த கருத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். சொல்லுங்க ஐயா. ஏன்னா இந்த திமுக ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா பொய் பிரச்சார மாடல் ஆட்சி. எனக்கு திமுக பற்றி எங்கள் தகப்பனார் வந்து நல்லா சொல்லி கொடுத்துருக்காரு. அதாவது நான் படித்த காஞ்சியிலே நேற்று அப்படின்ற மாதிரி, அது மாதிரி நான் வந்து எங்கள் வீட்லேயே வந்து அரசியல் படிச்சிருக்கேன். ஆகையினால வந்து திமுகவுனோட பொய் பிரச்சார மாடல் ஆட்சி, பொய் பிரச்சாரத்தை வைத்து எப்படி காமராஜரை வீழ்த்தினார்களோ இன்றைக்கு மக்களை வீழ்த்தி இருக்கிறார்கள். 45 வருடங்கள். நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்றுங்கிறவர் ஒரு காலம் பொய் சொல்லவில்லை. அவர் ஓராண்டுகள் வாழ்ந்தார், அற்புத திட்டங்கள் வந்து மறைந்து போய்விட்டார். அதற்கு பின்பு வந்தாங்கல்ல, அதை சொல்லுங்க. அல்ல அதுதான் சொல்றேன். நான் படிச்ச இன்ஸ்டிடியூஷன் எப்போ போல எதற்கு அதை சொல்றேன்னா, அந்த பொய் பிரச்சார மாடலை வந்து அகற்ற வேண்டும். 2 விஷயம் ஒரு நேயர்களுக்கு என்ன பண்ண, அந்த காஞ்சியில் பிறந்த தலைவர் இருக்காரு, அவர் வீட்லயும் ஒன்றும் இல்லாமல் இறந்து போனார் ராணியம்மா. நான் படித்த ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற எம்ஜி ராமச்சந்திரன் ராமாவரத்தில் டெப்போன் கலை, அவர்கிட்டையும் ஒன்றும் இல்லை, அதையும் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்தார்ல, அதை சொல்லுங்க. அல்ல அதாவது இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்றத ஆரம்பிக்கிறார் எம்ஜிஆர். அதை தான் வந்து நான் சொல்ல வரேன். இவங்க சொன்ன பொய் பிரச்சார மாடல்கள் எதெல்லாம் பொய் பிரச்சாரம் செய்து வந்தார் என்று எம்ஜிஆர் அவர்கள் தெளிவாக எடுத்துரைத்தார்கள். அதை தான் வந்து இன்றைக்கு வந்து பாரத பிரதமர் அவர்கள் வந்து திருப்பூரில் பல்லடத்தில் பேசும்போதும் சரி, திருநெல்வேலியில் பேசும்போதும் சரி, அவர் தெளிவாக சொல்கிறாரு, இந்த பொய் பிரச்சார ஆட்சி அகற்றப்பட வேண்டிய ஆட்சி, இது முழுமையாக திமுக இல்லாத ஆட்சி. ஏற்கனவே இது வந்து புதுசு கிடையாது. ஏற்கனவே இருந்த பாஜகவினோட தலைமையில் இருந்த நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் அம்மையார் அவர்களை வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னா, திராவிடம் இல்லாத தமிழகம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க, கழகங்கள் இல்லாத தமிழகம். அதான் ஆகையினால வந்து இது வந்து புதுசு ஒன்றும் கிடையாது. ஏற்கனவே வந்து 1947 மகாத்மா காந்தி அவர்கள் இறப்பதற்கு ஒரு வாரத்துக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்து அவர் வந்து பாகிஸ்தான் செல்வதாக வந்து அறிவித்து விட்டார். கரெக்டாக வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பாகிஸ்தான் நான் போயிடுவேன் யார் சொன்னாங்க? பொதுப்படியாக அறிவிச்சார். ஒரு
அந்த சபர்மதி ஆசிரமத்துல இருந்து யாரு? மகாத்மா காந்தி அவர்கள். காந்தி பாகிஸ்தான் போறன்னு புது கருத்தா இருக்கு. அதுதான் சொல்ல வரேன். அந்த ஹிஸ்டரி தான் சொல்ல வரேன். எதற்கு சொல்ல வரேன்னா வேலுச்சாமி காங்கிரஸ்கார் அவர் தான் சொல்லுச்சு. இல்ல இது வந்து ஹிஸ்டாரிக்கல் டேட்டா, ஹிஸ்டாரியன் சொல்றது, புரியுதுங்களா? அது அவர் இறப்பதற்கு முன்னாடி போவதாக முடிவெடுத்து விட்டார். ஏன்னா வந்து பிரிவினை கூடாது அப்படின்றத எதிர்த்து, நீங்க வந்து பிரிவினை பண்ணீங்கன்னா நான் வந்து பாகிஸ்தான்ல போய் செட்டில் ஆயிடுவேன் 50 பேரை கொண்டு அப்படின்னு சொல்லி அங்க வந்து சபர்மதி ஆசனம் மாதிரி அமைப்பு அப்படின்றதா வந்து அவரோட எண்ணமாக போயிட்டாங்க. இங்க யாரும் பிரிக்கல, அவங்க தானே பிரிச்சிட்டு போயிட்டாங்க. சின்ன தலைமையில அதுதான் போறாரு காந்தி கூட. அதுதான் அது பிரிவினை கூடாதுன்றது. நான் இந்த பகுதியில் இருக்க மாட்டேன், அந்த பகுதி பாரதத்தினுடைய அந்த பகுதியில் இருப்பேன் அப்படின்னு. பாரதத்தின் அந்த பகுதியில் அதான் இப்ப அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ பாரத் முத், அதாவது காங்கிரஸ் முத்து அப்படின்றது வந்து மகாத்மா காந்தி போன்ற விதை. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பேரியக்கமானது சுதந்திரத்தை வாங்குவதற்காக, அடிமைத்தனத்தை அகற்றுவதற்காக, அரசியல் செய்வதற்காக அல்ல அப்படின்றது தான் அவர் வந்து தெளிவா அன்னைக்கே சொல்லிட்டாரு. ஆகையினால இது வந்து அரசியல் கட்சியாக செயல்படக்கூடாது, லோக சேவா சங்கம் என்று அமைத்து மக்களினுடைய சேவைகளை இன்னைக்கு வந்து நம்ம கேட்கிறோம் பாருங்க, ஆர்டிஇ, ரைட் டு இன்ஃபர்மேஷன், அது மாதிரி பிரச்சனைகள்லாம் எடுத்து மக்களுக்கு தேவையான விஷயங்களை, மக்களுக்கு ரைட் ஃபார் இது வந்து எல்லா விதமான சர்வீஸும் வந்து கிடைக்கணும், ரைட் ஃபார் சர்வீசஸ், இந்த மாதிரியான விஷயம் லோக சேவா சங்கம் செய்ய வேண்டும் என்றுதான் அன்றைக்கே வந்து ஆரம்பித்தது தான் மகாத்மா காந்தி அவர்கள் எண்ணம் கொண்டிருந்தார். இல்ல இப்ப காங்கிரஸ் வந்து அரசியல ஒரே ஒரு குறுக்கீடு, காங்கிரஸ் முக்து பாரத்னு சொன்னீங்களே, 10 வருஷமா நீங்க அந்த முக்து பாரத் செய்யலையோ? மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், கர்நாடகா, தெலுங்கானா, கேரளா, எல்லா இடங்களிலும் இப்போ அந்த ரிசல்ட் அடிப்படையில் ஆட்சி இழந்தாங்க. வாக்கு வித்தியாசம் 1.5% பிஜேபிக்கு ஈக்குவலா தான் இருக்கிறாங்க. அதனால அது முக்து பாரத்தா செய்ய முடியலையோன்னு ஒரு கேள்வி வருது. இல்ல ஓவரால் 5 மாநில தேர்தல்களை கம்பேர் பண்ணும்போது தெலுங்கானாவோட ஒரு பர்சன்டேஜ் அதிகம். அதுல வந்து அவங்களுக்கு 9 லட்சம் வாக்குகள் கூடுதலாக கிடைத்திருக்கு. அதைத்தான் கேட்கிறேன். அங்க தெலுங்கானாவை வைத்து தான் அதை சொல்லணும். 2 கோஷங்களை வச்சுங்க, சப்கா சாத், சப்கா விகாஸ், சப்கா விஸ்வாஸ். நேத்து வச்சாரு பிரயாஸ், சப்கா பிரயாஸ். அதுக்கப்புறம் காங்கிரஸ் முக்து பாரத் உங்களுடைய இன்டென்ஷன். ஆனா அது நடக்கல. இல்ல அதாவது நடக்கலன்றது, அதுதான் ராகுல் காந்தி அவர்கள் ரொம்ப தெளிவாக பாரத் ஜோடா யாத்ரா அப்படின்ற இதுல வந்து இன்னைக்கு வயநாடுல அவர் நிக்க முடியாத சூழ்நிலை வந்துருச்சு. பாரத், அதாவது காங்கிரஸ் முக்து பாரத் அப்படின்ற சூழ்நிலைக்கு அங்க வயநாடு வந்தாச்சு. வயநாட்டுல முக்து பாரத், ஆமா, காங்கிரஸ் முக்து பாரத் அப்படின்றத வந்தாச்சு. பாரத் ஜோடா யாத்ரா அப்படி பண்ணிட்டு இருக்கு. ரெண்டாவது பேசுவோம். ஏன்னா இல்ல இது வந்து வர்றேன். அததான் வந்து அதாவது பாரத் நியாய யாத்திரான்னு கொள்றாரு. ஏன்னா இது போற போக்குல வந்து பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸினுடைய முடிவை தெளிவாக, மகாத்மா காந்தியினுடைய உண்மையான எண்ணங்களை தெளிவுபடுத்துவார் என்றதான் நான் என்னோட கருத்தான. சரணபெருமாள் சார், குணால் சத்யார்த்தி said that it would be the days, நீங்கள் அனுப்பியிருந்தீங்க என்ன, இந்த டாக்குமெண்டேஷன் about the damages, losses and mitigation program. எங்கே பற்றி? தூத்துக்குடியை பற்றி. சென்னையில் முதல்ல ஒரு கள ஆய்வு பண்ணுறாரு, அதற்கு பிற்பாடு வேற ஒரு தலைமையில் வந்து கள ஆய்வு நடக்குது. இன்னும் சொன்னீங்க, ஆஃப்டர் ஆல் த ரிப்போர்ட்ஸ் வில் பி சப்மிட்டட் as early as possible he said. அதுதானே ரவுண்ட் பண்ணி எனக்கு வந்திருக்கு. சொல்லுங்கள், தூத்துக்குடி விவகாரத்தில் மைய அரசு பணம் கொடுக்கலன்னு குற்றச்சாட்டு எழுகிறது, எல்லா ரெக்கார்டும் நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு அசைன்மெண்ட் இல்லை அசஸ் பண்ணுறாரு. இல்லை இப்போ அவர் குணால் சத்யார்த்தி வந்து வந்திருக்கிறாரு. வந்ததில் வந்து அவர் வந்து அசஸ்மெண்ட் பண்ணதில் வந்து தமிழகம் வந்து இவங்க சென்னையில் வந்து சிறப்பாக செயல்படுத்திருக்காங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட விஷயத்த சொல்கிறாரு, இந்த கெனால்ஸு, மழை தண்ணீரை கடலுக்கு சென்றக்கூடிய இடத்துல பல இடங்களில் சுணக்கங்கள் இருக்குது, அதை நான் வந்து அந்த ரிப்போர்ட்லேயே அதையும் சொல்லியிருக்காரு. தூத்துக்குடி விவகாரத்தில் தூத்துக்குடியிலையும் சரி, சென்னை ஏன்னா நான் இன்னைக்கு அந்த ஆஃபீஸ்க்கு, அவரோட ஆஃபீஸ்க்கே பேசினேன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் மெயில் பண்ணீங்கன்னா நாங்கள் டீட்டெயில் ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகையினால இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவரே தெளிவாக சொல்லியிருக்காரு, நிறைய இடத்துல கேனல்ஸ் வந்து சுணக்கங்கள் இருக்குது, அதை சரியாக விரிவுபடுத்தலை. அதை தான் டிவிலையும் வந்து ஒரு ஊடகத்தில் வந்து திமுக ஆதரவு ஊடகத்தில் வந்து தெளிவாக போட்டு காமிச்சாங்க. எப்படி அந்த ட்ரெட்ஜிங் வந்து பர்ஃபெக்டாக நடக்குது, விளையாட்டுத்துறை அமைச்சருடைய ஆணைப்படி அற்புதமாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல வீடியோலாம் ஒரு டிவி இதுவே இருக்குது, நம்ம யூடியூப்பில் கூட உங்களுக்கு ஷேர் பண்ணுறாங்க அந்த நேரத்தில் அந்த பிரச்சனை நடக்கும்போது. ஆகையினால இங்கே வந்து சுணக்கம் இல்லை அப்படின்றத சொன்னார். ஆனால் இவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, சுணக்கம் ஆகிருக்கு அப்படின்னு இருக்காரு. அதற்கு எவ்வளோ கோடி ரூபாய் செலவாச்சுன்றது அந்த ட்ரெட்ஜிங் பண்ணவர், அந்த ட்ரெட்ஜிங் போர்டு பண்ணவரே வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. இல்லை இப்போ ஒரு சின்ன பாயிண்ட்டை சொன்னாலும் சொல்கிறேன்,
திமுகவுக்கும் உங்களுக்கும் 1000 மோதல் இருக்கட்டு, அது தேவையில்லை. அது அரசியல். பாதிக்கப்பட்ட மக்கள் ஏரல் ஆறுமுகனேர்லாம் கையேந்து நின்றாங்க. நாங்கள் பார்த்தோம். பல நூறுக்கணக்கான லட்சக்கணக்கான ஏக்கர் அழிந்து போய்விட்டது. வக்கட்டு வாழ வழிவிட்டு திக்கட்டு நின்ற மக்களை நாங்கள் நேரடியாக சென்று பார்த்தோம். மைய அரசு என்ன கொடுத்தது? ஒரு பைசா கொடுத்ததா? அவங்க வைக்கிற குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லுங்க. ஐயா, மைய அரசு கொடுக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்ல வந்து அவங்க ஃபினான்ஸ் டெவல்யூஷனில் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபண்ட்ஸ்ன்றது வந்து இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு அந்த டெவல்யூஷனுங்கிறது மாநில அரசுக்கு கொடுக்கக்கூடிய உரிமையை தான் கொடுத்தீங்க. ஆமா. இந்த மாதிரி அனர்த்தம் ஏற்படுது, துன்பம் ஏற்படுகிறது, எதிர்பாராத விவகாரத்திற்கு என்ன கொடுத்தீங்கன்ற கேள்வி வருதல்ல. என்ன கொடுத்தீங்க? 1050 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க. அந்த 1000 கூட மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதி வருஷம் கொடுக்கிற பணம், வருஷம் கொடுக்குறது. அதுதான் சொல்றேன். 450 கோடி. இதை வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா 48(1) ஆஃப் த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2005 வந்து திமுக கூட்டணியில் இருந்தப்போ தான் மன்மோகன் சிங் பீரியடில் தான் கொண்டு வந்தோம். அப்போ எல்லாம் தலையாட்டிட்டாங்க இவங்க திமுக. அப்போ வந்து தூங்கிட்டு இருந்தாங்க போல இருக்கு எம்பி, அவங்களுடைய எம்எல்ஏஸ் எல்லாம். அப்போ வந்து இந்த ஆக்ட் கொண்டு வரும்போது நாங்கள் இவ்வளோ தான் கொடுக்க முடியும், அது வந்து நோட்டிஃபைடு டிசாஸ்டர் அப்படின்றதெல்லாம் இருக்கு. ரைட். நோட்டிஃபைடு டிசாஸ்டர் இது வந்து நோட்டிஃபைடு கிடையாது, அன்எக்ஸ்பெக்டட், அதாவது அன்பிரசிடென்டட். இது அது இல்லாமல் இதில் வந்து மேன்மெய்டும் இருக்கு அப்படின்றதான் வந்து சாத்தியக்கூறுகள் அவங்க வந்து தெளிவா, அதாவது மனிதனுடைய தவறுகள் பெரிதாலும். 2015 ஏற்கனவே வந்து இந்த விவாத மேடையில பதிவு செஞ்சிருக்கேன். நான் 2015 சைதாப்பேட்டையில நல்லா எனக்கு தெரியும், நான் நண்பர்களோட தொடர்புல இருந்தேன். அப்போ வந்து அவங்க வந்து கள நிலவரம் என்னன்னு கேட்கும்போது மைக் வச்சு தெளிவா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அந்த கரை பகுதிகளில் இருக்காதீங்கன்னு. ஆனா திருநெல்வேலி தூத்துக்குடியில வந்து அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. இப்போ ஒரு டேட்டா எடுத்திருக்காங்க, உங்களுக்கு பகிர்வு பண்றேன். கேரளாவில் நடந்த வெள்ளம், அந்த வெள்ளத்தில் வந்து கேரளா கவர்மெண்ட் didn't bother to take any preventive measures as per the disaster management. இது புரியுதுங்களா? ஆகையினால தொய்வு, நிறைய இடத்துல தொய்வு அப்படின்னு சொல்லி சிஏஜியே கேள்வி கேட்டிருக்காத. நீங்க ஏன் இவ்வளவு தொய்வா இருந்திருக்கீங்க அப்படின்னு கேரளாவில் நடந்த வெள்ளத்துல. அதனால கடந்த சொல்லி முடிச்சிருந்தேன் வேற நேரம் கருதி. அதனால அந்த ஒரு பயணம் மட்டும் சொல்லுங்க. அதாவது இப்போ 40-50 வருடங்களாக இவங்களுக்கு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது இப்போ குறிப்பாக வந்து திமுகவில் வந்து அணி உருவாக்கியிருக்காங்க. அதாவது கிளைமேட் சேஞ்ச் அண்ட் என்விரான்மெண்டல் அணி அப்படின்னு. அதுக்கு வந்து கார்த்திகேய செல்வ கணபதியா அவர் இருக்காரு. அவர்லாம் சொல்லியிருக்க மாட்டாரா சிஎம்க்கு இந்த மாதிரிலாம் கிளைமேட் சேஞ்ச்லாம் நடக்குது, இதெல்லாம் வந்து அன்எக்ஸ்பெக்டடு, நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அது பேருக்கு ஒரு அணியை மட்டும் வச்சுக்கிட்டா போதுமா உங்களுக்கு? நான் என்ன கேட்கறேன்னா, ஆகையினால இது வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ண. நான் இன்னைக்கு வந்து என்ன கேள்வி கேட்கறேன்னா, எனக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு, ரொம்ப ஷாக்கிங்காகவும் இருக்கு. 40-50 வருடங்களாக ஒரு மாநில அரசில் நடக்கக்கூடிய அந்த வெள்ள மத்தியில இருந்து வரக்கூடியவங்க ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்றாங்க மாநிலத்துக்கிட்ட இருந்து, அவங்க ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்றாங்க. அது பிரகாரம் தான் வந்து எவ்வளவு கொடுக்கணும் கொடுக்க கூடாது அப்படின்னு இருக்கு. ஆனா வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா, இத்தனை மாடுகள் இறந்து விட்டது, இவ்வளவு பேர் பிச்சை எடுக்கிறார்கள் அப்படின்லாம் சொல்றாங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க கொடுத்த டேட்டா தானே, மாநில அரசாங்கம் தானே கொடுத்திருக்கு அந்த டேட்டா.